ஹாய் எவ்ரி ஒன் வெல்கம் டு ஸ்பெக்டேட்டர் வியூஸ் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் இந்தியா ஸ்ரீலங்கா தேர்ட் ஓடிஐ ப்ரிவியூ பார்க்க போகிறோம். ஆர்பிஎஸ் கொலம்போல இந்த மூணாவது ஓடிஐயும் நடக்க போகுது. நாளை மதியம் 2:30 இந்தியா இலங்கை நேரப்படி. ஸோ போட்டி நடக்கிற நேரத்தில் மழைக்கான வாய்ப்பு 20% மட்டுமே இருக்கும்னு தகவல் இருக்குது. அண்ட் ஹியூமிடிட்டி பொறுத்த வரைக்கும் 70 முதல் 80% வரைக்கும் இருக்கும். காற்றினுடைய வேகம் 18 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். மோஸ்ட் ப்ராபப்ளி டேனிங் ட்ராக்கில் போட்டி நடப்பதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அண்ட் மழை இல்லை அப்படின்னா டாஸ் வின் பண்ணுற கேப்டன் பேட்டிங் ஃபஸ்ட்டு ப்ரிஃபர் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்தியா பொறுத்த வரைக்கும், இன்ஃபேக்ட் இலங்கை பொறுத்த வரைக்கும் 1997க்கு பிறகு சீரீஸை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஓடிஐ பைலேட்ரல் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் இந்தியாவுக்கு அகேன்ஸ்டாக வின் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கிடச்சிருக்கு. ஏன்னா 1-0 லீடில் இருக்காங்க ஆல்ரெடி. இந்தியா பொறுத்த வரைக்கும் இது ஒரு மஸ்ட் வின் கேம். ஏன்னா இந்த மேட்சை வின் பண்ணால் மட்டும்தான் சீரீஸை லெவல் பண்ண முடியும். ஸோ அந்த அடிப்படையில் சில அதிரடி மாற்றங்கள் இருக்கும்னு நான் எதிர்பார்க்குறேன். ஏன்னா கம்பீர் கோச்சிங் ஸ்டாஃபாக வந்ததுலேருந்து நிறைய அதிரடி நடந்துகிட்ருக்கு. ஸோ இந்த ஓடிஐ சீரீஸில் பார்த்தீங்கன்னா முதல் 2 போட்டியிலையும் ரிஷப் பண்ட்டை வெளியில் உட்கார வச்சுட்டு கேஎல் ராகுலை கீப்பிங் பண்ண வச்சாங்க. ஏன்னா நம்பர்ஸ் ஆஸ் அ கீப்பராக கேஎல் ராகுலுக்கு நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்க. பட் போன வருஷம் வேர்ல்டு கப்பை கம்பேர் பண்ணும்போது கேஎல் ராகுல் கீப்பிங் அப் டு த மார்க் இல்லை அப்படின்றது என்னுடைய ஒப்பீனியன். இன்ஃபேக்ட் பேட்டிங்லேயும் டக் அவுட் ஆனார். ஸோ கீப்பிங் பேட்டராக திருப்பியும் கேஎல் ராகுல் பிளேஸில் பண்ட் உள்ளே வருவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. தூபேக்கு பதிலாக ரயான் பராக் டேனிங் ட்ராக்காக இருந்தால் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 2 மேட்ச்லேயுமே தூபே நல்லா பவுலிங் போட்டார், எக்கனாமிக்கலாக போட்டார். பட் பெருசாக விக்கெட் டேக்கிங் வாய்ப்பு அவருக்கு கிடைக்கல. ஃபீல்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. பட் பேட்டிங்லையும் பெருசாக அவரால் டாமினேட் பண்ண முடியல. அந்த அடிப்படையில் ரயான் பராக் நல்ல ஒரு அதிரடி பேட்டர், நல்ல ஃபீல்டர், லெக் ஸ்பின் ஆஃப் ஸ்பின் ரெண்டுமே நல்லா போடக்கூடியவர். அதனால் டேனிங் ட்ராக்காக இருந்தால் ரயான் பராக் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. இன்னொரு சேஞ்ச் பொறுத்த வரைக்கும் கலீல் அகமது இன் பிளேஸ் ஆஃப் ஹர்ஷ்தீப் சிங் உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஹர்ஷ்தீப் சிங் கான்ஃபிடென்ட்டாக ஆடுறாருன்னு இந்த சீரீஸ் தொடங்குறதுக்கு முன்னாடி சொன்னேன். பட் போன மேட்ச்சில் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருந்திருக்காரு, எக்ஸ்ட்ராஸ் கொடுத்துருக்காரு. அந்த அடிப்படையில் கலீலுக்கு திருப்பியும் ஒரு வாய்ப்பு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப முக்கியமான சேஞ்ச் என்னென்னா லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ஓப்பனிங்கில் ட்ரை பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரோஹித் சர்மா 2 மேட்ச்லேயுமே நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாரு. பட் அதர் எண்டில் பார்த்தீங்கன்னா கில் நிறைய பவுண்டரிஸ் அடித்தாலும் டாட் பால்ஸ் நிறைய ஆடுறாரு, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டேன்றாரு. இன்ஃபேக்ட் முதல் 2 மேட்ச்லேயுமே பார்த்தீங்கன்னா அக்ஷர் பட்டேல் அண்ட் ரோஹித் சர்மா தவிர்த்து மற்ற எல்லாருமே நிறைய டாட் பால்ஸ் ஆடுறாங்க, ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ண மாட்டாங்க. எல்லாருமே பவுண்டரிஸ் தான் எய்ம் பண்ணுறாங்க. அப்படிங்கும்போது லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். வாஷிங்டன் சுந்தர் போன வருஷம் ஆஸ்திரேலியாவுக்கு அகேன்ஸ்டாக ஒரு 1 டே மேட்ச்சில் சுப்மன் கில்க்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ரோஹித் சர்மா கூட ஓப்பன் பண்ணார். பட் அந்த மேட்ச்சில் 18 ரனில் அவுட் ஆகிட்டார். ஸ்ட்ரைக் ரேட் 52ன்னு நினைக்கிறேன். ஸோ வாஷிங்டன் சுந்தர் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ ரிஷப் பண்ட் பொறுத்த வரைக்கும் அண்டர்-19 லெவலில் ஓடிஐ ஃபார்மேட்டில் ஓப்பன் பண்ணியிருக்காரு. 2016 ஓடிஐ வேர்ல்டு கப் பங்களாதேஷில் நடந்தது. அதில் ஃபைனல் வரைக்கும் வந்து இந்தியா தோல்வி அடைஞ்சாங்க. ஸோ அந்த சீரீஸில் இஷான் கிஷன் கேப்டன்சியில் 2 பேருமே ஓப்பன் பண்ணாங்க. இஷான் கிஷன் அண்டு பண்ட் தான் ஓப்பன் பண்ணாங்க. ஸோ பண்ட்டுக்கு ஓப்பனிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்ற காரணத்தினாலையும் லெஃப்ட் ரைட் காம்பினேஷன் அதிரடியாக இருக்கும் அப்படின்ற காரணத்தினாலையும் பண்ட் அண்ட் ரோஹித் ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ சுப்மன் கில் ஆல்ரெடி நம்பர் 3 செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஜிம்பாப்வேக்கு அகேன்ஸ்டாக 130 அடிச்சிருக்காரு. ஸோ கோலி பொறுத்த வரைக்கும் கம்பீர் நம்பர் 3 விளையாடின வரைக்கும் நம்பர் 4 விளையாடிருக்காரு. ஸோ கோலி நம்பர் 4, ஸ்ரேயஸ் ஐயர் நம்பர் 5, இதிலெல்லாம் பெருசாக பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இந்தியா 11 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் இலங்கை பொறுத்த வரைக்கும் 2 சேஞ்ச் நான் எதிர்பார்க்குறேன். லியனாஹே பேட்டிங்கில் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. பட் அவர் பெருசாக பயன்படுத்தலை பேட்டிங்கில். பட் பவுலிங்கில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. பேட்டிங்கில் வாய்ப்பு கிடைச்சது, அவர் பயன்படுத்தலை. பவுலிங்கில் அவருக்கு வாய்ப்பு கொடுக்கல. ஸோ கருணரத்னே சீனியர் ஃபாஸ்ட் பவுலிங் ஆல்ரவுண்டருக்கு திருப்பியும் வாய்ப்பு கிடைக்கும் லியனாஹே பிளேஸ்லன்னு நான் நினைக்கிறேன். அண்ட் இன்னொரு சேஞ்ச் என்னென்னா குஷால் மெண்டஸ் பார்த்திங்கன்னா போன மேட்ச்சில் ஒரு ஐ திங்க் கோலிக்கு நாட் அவுட் கொடுத்த காரணத்தினால அதிர்ச்சியில் ஹெல்மெட் எல்லாம் தூக்கி எறிஞ்சார். ஸோ குஷால் மெண்டஸ் ஒருவேளை வெளியில் உட்கார வைக்கப்பட்டால் விக்கெட் கீப்பிங் பேட்டராக நிஷான் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை குஷால் மெண்டஸ் விளையாடினார் அப்படின்னா சதுர சமரவிக்ரமாவுக்கு பதிலாக நிஷான் ஆஸ் அ பேட்டராக உள்ளே வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த சேஞ்சஸ்லாம் இந்தியா இலங்கை 11 நடக்கும். ஸோ 2 அணிகளும் சரி செய்ய வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்தியா பொறுத்த வரைக்கும் பேட்டிங் ஃபஸ்ட்டு பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக 240 அபவ் எடுக்கணும். மினிமம் 220க்கு குறைவாக எடுத்தாங்கன்னா இந்தியா திருப்பியும் தோல்வி அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அண்ட் ஸோ லெஃப்ட் ரைட் காம்பினேஷன்ஸ் கரெக்டாக யூஸ் பண்ணணும்.
டாட் பால்ஸ் நிறைய ஆடக்கூடாது. 2 அணிகளுக்கும் பேட்டிங்கில் நிறைய வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா நிறைய பவுண்டரிஸ் அடிக்க ட்ரை பண்ணி ஃபெயிலியர் ஆகுறாங்க. இன்ஃபேக்ட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் 40 ஓவர் வரைக்கும் பெருசாக சிக்ஸர்ஸே 2 மேட்ச்லேயுமே ட்ரை பண்ணல. 1s 2s 3s எடுக்கிறாங்க, அவைலபிள் 4 எடுக்கிறாங்க. 40 ஓவருக்கு பிறகு தான் சிக்ஸர் ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இதே விஷயத்தை இந்தியாவும் ட்ரை பண்ணணும். மற்றபடி போலிங் 2 மேட்ச்லேயுமே நல்லா ஸ்டார்ட் பண்ணாங்க. பட் விக்கெட்ஸ் எடுக்கணும் அப்படின்னா ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் வேணும். முதல் 40 ஓவரில் இலங்கையை கட்டுப்படுத்த முடியலை, நிறைய விக்கெட்ஸ் எடுக்க முடியலன்னா கடைசி 10 ஓவரில் டாமினேட் பண்ணுறாங்க. ஃபீல்டர்ஸ் சப்போர்ட் பண்ணலன்னா கடைசி 10 ஓவரில் இந்தியன் ஃபாஸ்ட் பவுலர்ஸ் எக்ஸ்பென்சிவாக போகிறாங்க. ஸோ இதெல்லாம் இந்தியா சரி செய்ய வேண்டிய விஷயங்கள். அதர் சைட் ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் போலிங் அண்ட் ஃபீல்டிங் போன மேட்ச்சில் நல்லா இருந்திருக்கு. பேட்டிங் பொறுத்த வரைக்கும் டாப் ஆர்டரில் ஒரு பார்ட்னர்ஷிப், லோயர் ஆர்டரில் ஒரு பார்ட்னர்ஷிப் கிடச்சிது. பட் டாப் 5ல் ஒரு நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்கன்னா 230 240 இன்ஃபேக்ட் 220+ எடுத்தால் கூட இந்தியாவை கட்டுப்படுத்துவதற்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றத. என்னுடைய ஒப்பீனியனில் மொமெண்டம் இப்போ ஸ்ரீலங்கா கிட்ட இருக்கிறதுனால ஸ்ரீலங்கா சீரீஸை வின் பண்ணுறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது, மழை இன்டரப்ட் பண்ணலன்னா. பார்க்கலாம் என்ன நடக்க போகுது அப்படின்றது. உங்களுக்கு கருத்துக்கள் ப்ரெடிக்ஷன்ஸ் கமெண்ட் செக்ஷனில் பதிவு செய்யுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் வீடியோஸ் போடும்போது நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.